ஓம் சிவாய நம. வணக்கம். காசிநாதன் என்பவரின் வாழ்க்கை கதையை கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு புரிகிறதா? இப்ப சொல்லுங்க, உங்க பிறந்த ராசிக்கு சனி வந்தால் என்ன, குரு பார்த்தால் என்ன? இதில் நீங்கள் சனிக்கும் குருவுக்கும் ராகு கேதுவுக்கும் கொடுக்கும் முதலிடம் ஏன் சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன், செவ்வாய்க்கு கொடுப்பதில்லை? இந்த கிரகம் என்னும் பிளானட் உங்களுக்கு தேவைப்படாதா? இதுவும் உங்கள் திசைக்கு வரும் கிரகங்கள் தானே. நண்பர்களே, வானத்தில் உள்ள கிரகங்கள் பூமியை சுற்றி கொண்டே இருக்கும். சூரியன் எனும் பிளானட் ஒரு மாதம், சந்திரன் 2.25 நாள், செவ்வாய் 1.5 மாதம், புதன் 1 மாதம், சுக்கிரன் 1 மாதம், குரு 1 வருடம், சனி 2.5 வருடம், ராகு 1.5 வருடம், கேது 1.5 வருடம். இப்படி பூமியை சுற்றி கொண்டேதான் இருக்கும். ஆனால் நமது ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் திசை புரிந்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் 20 வருடம் திசை நடத்தும். அதுபோல் சூரியன் 6 வருடம், சந்திரன் 10 வருடம், செவ்வாய் 7 வருடம், ராகு 18 வருடம், குரு 16 வருடம், சனி 19 வருடம், புதன் 17 வருடம், கேது 7 வருடம். இந்த 9 கிரகங்களின் மொத்த வருடம் 120 வருடம் திசை நடக்கும். ஒரு மனிதனின் ஆயுட்காலம் முழுவதும், அதாவது ஒரு மனிதன் 120 வருடத்தை முழுமையாகத்தான் முடிப்பான். இந்த 120 வருடத்தை ஒரு பிறவி, 2 பிறவி, 3, 4 என்று எத்தனை முறையும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து முடிப்பான். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருப்பு என்று எழுதி இருக்கும். இந்த திசை, இந்த புத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்று எழுதியிருப்பார் ஜோதிடர். நாம் முழுமையாக 120 வருடத்தை திசைதான் மனிதனின் வாழ்க்கை பாதை அமைத்து கொடுக்கும். இதில் வரும் கிரகங்களின் திசைகள் எப்படி இருக்கும் என்பதை அவர்களின் ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் திசை நன்றாக இருந்தால் உன் பணம் என் பணம், கணக்கில் வராத பணம். சுக்கிர திசை சரியில்லை என்றால் அடுத்தவரின் பணத்துக்காக கையேந்த வைக்கும். அடுத்தவரிடம் பணத்துக்காக கையேந்த வைக்கும். அதுபோல் சூரியன் திசை நன்றாக இருந்தால் ஊருக்கே ராஜா, சரியில்லை என்றால் குனிவு, அவமதிப்பு ஏற்படும். சந்திரன் திசை நன்றாக இருந்தால் நாம் போடும் மனக்கணக்கு, சொல்லும் சொல் மதிப்பை தரும். சந்திரன் திசை சரியில்லை என்றால் மனசஞ்சலம், ஏன் பைத்தியமே பிடிக்கும். செவ்வாய் திசை நன்றாக இருந்தால் சொந்த இடம், பெரிய வாகனம், கூட பிறந்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாக நம்மிடம் இருப்பார்கள். செவ்வாய் திசை சரியில்லை என்றால் விவசாயம் நஷ்டம், கூட பிறந்தவன் சண்டை போட்டு போலீஸுக்கே செல்வான். ராகு திசையை நாளை பார்ப்போம். சரி நண்பர்களே, நன்றி.